பிரைஸ் தி லார்ட். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. இயேசுவுக்கு யார் பாத்திரவான்? பரலோகத்துல யார் பாத்திரவான்? இந்த கேள்வியோடு இந்த நாளில் நம்முடைய தேவனுடைய வார்த்தையில நம்ம வாழ்க்கையை சீராய்ந்து பார்ப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டுன்னு சொல்லியிருக்கிறார். பாடுகளும் உபத்திரங்களும் நம்ம வாழ்க்கையில பரலோக திட்டத்திலிருந்து பிரிக்கவே முடியாதுங்க. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஏதோ ஒரு பஞ்சு மெத்தையில நடக்கிற ஒரு வாழ்க்கை அல்ல. ஆண்டவர் அனுமதிக்கின்ற தேவனால் நமக்கு அருளப்பட்டிருக்கிற பாடுகளை நாம் தேவ திட்டத்திற்காக சுமக்க வேண்டும். அதனாலதான் பரலோகம் சொல்லியிருக்கிறது, அது இடுக்கமான வாசலாம். இன்றைக்கு அதுல பிரவேசித்து வர்றவங்க ஒரு சிலர் தானா. ஆண்டவருடைய நோக்கத்துக்காக அர்ப்பணித்திருக்கிற உங்க வாழ்க்கையில ஆண்டவர் பல பாடுகளை உங்க லைஃப்ல அனுபவிச்சிருக்கிறார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இந்த வார்த்தையை இப்ப கேட்குறீங்கல்ல, பல போராட்டங்கள் ஏன் எனக்கு ஆண்டவர் அனுமதிச்சார்? ஏன் எனக்கு இந்த இழப்பு எனக்கு வந்தது? ஏன் எனக்கு இந்த அவமானம் எனக்கு வந்தது? ஏன் எனக்கு வர வேண்டிய ப்ரொமோஷன் வரல? நான் நீதியா வாழறதுனால பல நஷ்டத்தை நான் சந்திச்சிருக்கிறேன். வாழ்க்கையில நான் உண்மையாய் வாழ்றதுனால எனக்கு வர வேண்டியது வரல. எனக்கு வந்ததெல்லாம் கஷ்டமும் கண்ணீரும் தான். பல கேள்வியோடு தானே இந்த வார்த்தையை கேட்குறீங்க. எனக்கு பிரியமானவர்களே, நீங்க இப்ப சொல்ல முடியும், ஆண்டவருடைய சிலுவை சுமப்பதற்கு எனக்கும் ஒரு சந்தர்ப்பத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். இந்த இம்மைக்குரிய வாழ்க்கையில தேவன் அனுமதிக்கின்ற பாடுகளை சுமப்பது. சில நேரங்கள்ல நாம ஒரு பிரச்சனையை போய் பம்புக்குன்னு நம்ம மாட்டிக்கிட்டு அப்பா அனுமதிச்சார், இல்ல பிசாசு கொண்டு வந்துட்டான்னு சொல்லக்கூடாது. எனக்கு பிரியமானவர்களே, தேவனுக்கு நீதியாக வாழ்ந்து தேவ சித்தத்தின்படி செல்லும் போது தேவனால் அருளப்படுகின்ற, தேவனால் அனுமதிக்கப்பட்ட பாடுகள் தாங்க சிலுவை. இதை ஒவ்வொரு நாளும் சுமக்க ஆண்டவரிடத்துல கிருபை கேட்கணும். நம்ம சுயபலத்துல முடியாதுங்க. எனக்கு பிரியமானவர்களே, நம்முடைய பலன் போதாது. அதுக்கு தான் ஜெபம். தேவனுடைய பலத்தை நாம் சார்ந்து வாழ்வதற்கு, தேவனுடைய வல்லமையை நாம் பெற்றுக்கொள்வதற்கு தான் தேவனுடைய வார்த்தை இருக்கிறது. ஜெபமும் தேவனுடைய வார்த்தைக்குள்ளும் ஒவ்வொரு நாளும் சொல்லும்போது அந்தந்த நாள் அனுமதிக்கின்ற பாடுகளும் போராட்டங்களும் தேவன் அனுமதிக்கின்ற சிலுவையாய் சுமக்கும் போது அதன் முடிவு நித்திய மகிமையும் நித்திய ஜீவனுக்குள்ளும் செல்லும். இந்த நேரத்துல நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணலாமா? நல்ல பிதாவே, நீர் அனுமதித்த பாடுகள், நீர் அனுமதித்த போராட்டங்கள், நீர் அனுமதித்த நிந்தைகள் எதுவா இருந்தாலும் உங்க சித்தத்தின்படி நாங்கள் செய்து முடித்து உமக்காக ஓடி ஜெயம் பெற்ற ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழ எங்களுக்கு கிருபை தாரும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.